அம்மா சீக்கிரம் டிஃபன் ரெடி பண்ணுங்க, பஸ் வந்துட போகுது. இதோ 2 நிமிஷம். நீ போய் பாரு அம்பிகாக்கா ரெடி ஆயிட்டாளான்னு. அம்பிகாக்கா, அம்பிகாக்கா நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? அக்கா ஏன் இவ்வளோ அதிர்ச்சியா இருங்க? நான் ரெடி ஆயிட்டேன், வந்துட்டு தான் இருந்தேன். அம்மா எவ்வளோ நேரமாக கூப்பிடுறாங்க, சீக்கிரம் ஆகட்டும். அம்பிகா. ஆமாம், என்னம்மா ஆச்சு? ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு தான் இருந்தேன். இந்த உன்னோட டிஃபன். அம்பிகா, பொண்ணோட வாயை என்னதான் போட்டிருந்தாலும் ஆனால் பொண்ணோட கண்ணு அம்மாவை என்றைக்கும் ஏமாத்தாதுமா. இதை பற்றி தானே யோசிச்சுட்ருக்கேன். என்னோட ஆப்ரேஷனுக்கு பணம் எங்கேருந்து வரும்னு. இல்லைம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு ஒரு விஷயந்தான் புரியவே இல்லைடா கண்ணா. உன்னோட இந்த சாதாரண வேலையில் உன்னால் எனக்கு எப்படி வைத்தியம் பார்க்க முடியும்? இங்கே பாரு கண்ணா, உன்னுடைய தோளில் இவ்வளோ சுமைகளை ஏற்றிக்காத. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது நாம் எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு போய்த்தானே ஆகணும். போதுமா, இனிமேல் தயவு செஞ்சு அபசகுணமாக பேசாதீங்க சொல்லிட்டேன். அப்புறம் நீங்கள் என் பணத்தை தான் பார்ப்பீங்க. பைத்தியமே, கடவுளே, என்ன என்னோட வயசும் சேர்ந்து உனக்கு வரணும். சரி, சீக்கிரமா வெளியே வாங்க, இல்லைன்னா உன்னோட பஸ் போயிடும். சீக்கிரம் வந்துடுங்க. அப்படி என் அம்மாவோட உயிரை காப்பாற்றுறதுக்கு வேற ஒருத்தவங்களோட உயிரை எடுக்கணும்னா கூட நான் யோசிக்க மாட்டேன். அண்ணா, ஃப்ளவர் பஜார் போகணும். அது சரி, அவ்வளோ தைரியம் வந்துருச்சா உனக்கு? அண்ணா, இங்கே நிறுத்திடுங்க. கத்தாத, நான் தான். எங்க கொண்டு வந்தியா? கொண்டு வந்திருக்கேன். நான் அதை மார்க்கோ கிட்ட தான் கொடுத்தேன். வா. எங்க மார்க்கோ கிட்ட? மார்க்கோ, அம்பிகா. வா அம்பிகா வா, இந்த மார்க்கோ உனக்காக தான் வெயிட் பண்றேன். சரக்கு கூட. முதல்ல என்னோட பணம். இந்தா, மொத்தமா இருக்கு, வேணும்னா எண்ணிக்க. அதுக்கு அவசியம் இல்லை, ஆனால் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இனிமே இந்த ட்ரக்ஸ் வேலையை என்னால் செய்ய முடியாது. பணம் அப்புறம் ட்ரக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து வண்டியில வைங்க. என்ன தைரியம் தான் நீ இங்கேயே வந்திருப்ப? இன்னையோட உன் கதை முடியுதுடா. அந்த பொண்ணை பிடிங்க, அந்த பொண்ணு கையில ட்ரக்ஸ் இருக்கு, சீக்கிரம் போய் பிடிங்க. அம்பிகா, சீக்கிரம் வண்டியில் ஏறு, சீக்கிரம் ஏறு ஏறு. அவுட். தேங்க்யூ நவீன், நீ என்னோட உயிரை காப்பாத்திட்ட. இன்னைக்கு நீ மட்டும் வரலன்னா இந்நேரம் என் உயிரை போயிருக்கும். இந்தா மருந்து போட்டுக்க. நான் எத்தனை தடவை சொன்னாலும் கேட்காம ஏன் இப்படிலாம் பண்ற அம்பிகா? வேற நான் என்ன பண்றது?
உனக்கு தான் தெரியும்ல அம்மாவோட நிலைமை நாளுக்கு நாள் எவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்குன்னு. ஒவ்வொரு நாளும் அவங்க மரணத்தோட போராடிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆப்ரேஷனுக்கு எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அதுவும் சீக்கிரத்துல இவ்வளோ பணம் தேவைன்னு இப்படிதான் சம்பாரிச்சாகணும். இந்த வேலை பண்றதுனால உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம எதிர்காலம் என்ன ஆகுறது அம்பிகா? நம்மளோட எதிர்காலம்னா என்ன நவீன்? நீ எனக்கு கொடுத்த வாக்க கூட நிறைவேற்றல. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அம்பிகா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. சரியான நேரம் வரும்போது நம்ம 2 பேரை பத்தி எங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன். போது, இதெல்லாம் விடு. இதெல்லாம் கேட்டு கேட்டு என் காதை பிடிச்சி போச்சு. நீ உன் அஸ்வின் அண்ணனுக்கு பயந்துகிட்டே இரு. என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். இப்ப சீக்கிரம் போ. நான் அனாதாசிரமம் போகணும். நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் சரி, நான் எங்களை பத்தி அப்பா கிட்டயும் அண்ணங்கிட்டயும் பேசி ஆகணும். கிட்டு, இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் உன் பொம்மையோட விளையாடிட்டு இருப்ப? இல்லை, நான் என் பொம்மை கிட்ட இன்னும் நிறைய பேசணும். பொம்மைலாம் பேசாது, உங்க 2 பேர்கிட்டயும் பேசாது, என்கிட்ட மட்டும்தான் பேசும். நான் பொய்யெல்லாம் பேச மாட்டேன். ஹாய் அம்பிகா அக்கா. அம்பிகா அக்கா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இவங்க என்கிட்ட வம்பு பண்றாங்க. எதுக்காக என் கிட்டுவை தொந்தரவு பண்றீங்க? அக்கா, கிட்டு பொய் சொல்றா. இவ சொல்றா இவளோட டால் இவகிட்ட பேசுமா. ஆனா ஸ்கூல்ல சொல்லிருக்காங்க டாலுக்கு உயிர் கிடையாதான். அப்புறம் அது எப்படி பேசும்? நிச்சயம் பேச முடியும். ஆனா வாயால இல்ல, மனசால பேச முடியும். அதே மாதிரிதான் கிட்டுவும் அது பேசுறத மனசுல கேக்குது இல்லையா கிட்டு? ஆமாங்க அக்கா. சரி, நீங்க எல்லாரும் இப்ப போய் விளையாடுங்க. உங்க அம்பிகா அக்கா நியூ இயர் பார்ட்டிக்கு நிறைய தயார் பண்ண வேண்டியது இருக்கு. ஏய் அம்பிகா, ஆமா உன் முகத்துல என்ன இது? என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, வரும்போது லேட் ஆயிடுச்சுன்னு அவசரத்தில் வந்தேன், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி சொல்லுங்க, பார்ட்டியோட பிளான்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்ன பிளானு? நீ நினைக்கிற பசங்க எல்லாருக்கும் gift வாங்கி கொடுக்கணும்னு. ஆனா அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட பணம் கிடையாது. இல்லைன்னா பட்ஜெட்ல பெரிய பிரச்சனை வந்துடும். அட சார் வந்துட்டாரு. இதோ தனஞ்சு சரே வந்துட்டாரு. இப்போ அவரே முடிவு பண்ணட்டும், பார்ட்டியை நல்லா நடத்தணுமா இல்லை கஞ்சத்தனம் பண்ணணுமான்னு. வாங்க பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். ஆமாடா, நீங்க எங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்தீங்க? நிறைய பொம்மைகள், நிறைய ஸ்வீட்ஸ், அப்புறம் நிறைய புத்தகங்களும் கூட. ரஞ்சன், பசங்களுக்கு இந்த கிஃப்ட்ஸை கொடுங்க. போங்க பசங்களா. வணக்கம் சார். வணக்கம். வாங்க. தேவையில்லாம பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. வாய் மூடு அஸ்வின். அப்பா காதுல விழுந்தது, இங்கே உனக்கு அவர் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. சரி வா போலாம். அஸ்வின். சரி, தாத்தாவோட இந்த பேர பசங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. சரி, அப்புறம் பார்ட்டி ஏற்பாடுகள்லாம் முடிஞ்சுதா? சார், அது வந்து இப்போதைக்கு என்னாச்சு? அது பணம் பற்றாக்குறைனால பார்ட்டியை கேன்சல் பண்ணிடலான்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி எண்ணம் கூட உங்க மனசுல வரவே கூடாது. மருமகளே, மோஹித் அப்புறம் திவ்யா கூட சேர்ந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ செலவாகுதுன்றதை பாருங்க. அவங்க சொல்ற பணத்தை அவங்களுக்கு கொடுத்துருங்க. அப்பா அப்பா நல்லா இருக்கீங்களா? அப்பா உங்க மேல எதுவும் படலையே? இல்லை, நான் நல்லா இருக்கேன். சந்தன், நீ என்ன பண்ணிருக்க? மன்னிச்சிருங்க சார், தெரியாம விழுந்துருச்சு. உன்னோட தப்புனால எவ்வளவு பெரிய ஆபத்தா இருக்கும் தெரியும்ல. கீழே இறங்கி வா. அவனை அண்ணன் போகட்டும், விடுங்க. ஏதோ தெரியாம பண்ணிருப்பாங்க. நீ தலையிடாத நவீன். மன்னிச்சிருங்க சார். அஸ்வின் சார், போகட்டும், விடுங்க. இவரோட தப்பு எதுவும் இல்லை. நீ செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாதுடா. சார் ப்ளீஸ், நீங்க இப்போ ஓவர் ரியாக்ட் பண்றீங்க. நான் எதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்கணும் அவசியம் இல்லை. நான் ஒன்றும் நவீன் கிடையாது. என்னண்ணா இது? இந்த விஷயத்துல எதுக்காக என்ன இழுக்கிறீங்க? எனக்கு எல்லாம் தெரியும், என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் ஒன்றும் குருடன் இல்லை. அஸ்வின், உன்னோட விளையாட்டை நிறுத்து. சந்தோஷமான நேரத்தில் இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. நீங்க என்ன தானே சொல்லுவீங்க? நான் ஒன்றும் நவீன் மாதிரி உங்களுக்கு செல்லம் இல்லைல்ல. ஓஹோ, இந்த சின்ன புள்ளத்தனா இவனை எப்போதான் விட்டு போகுமோ? அப்பா, அண்ணன் சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அவருக்கு உங்களை எவ்வளோ பிடிக்குன்னு எனக்கு தெரியும். இதை பாருங்கப்பா, இவரை நான் கூப்பிட்டு வந்துட்டேன். எவ்வளோ சீக்கிரம் இவர் கோவப்படுறாரோ அவ்வளோ சீக்கிரம் இவர் அமைதியாயிடுவார். சரி, போங்க போய் அவங்க வேலையை பாருங்க. அட, பார்ட்டிக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கு. மருமகளே, நீ அந்த பணத்தை அம்பிகா கையில கொடுத்துரு. இன்னைக்கு பார்ட்டிக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு. சரிங்கப்பா, இப்பவே கொடுத்துட்றேன். இந்த அம்பிகா, தேங்க்யூ. பரம், நீயும் கூட போ. சரிங்க சார். வாங்க மேடம். போங்க சீக்கிரம். அம்பிகா அக்கா, நான் கூட உங்க கூட வருவேன். அது சரி, நீங்களும் என் கூட வரணுமா? வாங்க. அம்பிகா அக்கா,
நாம அந்த காத்துல பறக்குமே அந்த பலூனை கூட வாங்க போறோமா? ஆமாம் கிட்டு, ராத்திரி 12 மணி ஆகும்ல, அப்போ எல்லா பலூனையும் காற்றுல பறக்க விடுவோம், புது வருஷத்தை வரவேற்க. அப்ப ஏன் நாம பழைய வருஷத்தை வரவேற்கிறது இல்ல அம்பிகா அக்கா? ஏன்னா பழைய வருஷத்துக்கு நாம விடை கொடுப்போம். விடை கொடுக்கறது அப்படின்னா? விடை கொடுக்கறதுன்னா டாடா பாய் பாய். இப்ப சொல்லு விடை பெறுறது. டாடா பாய் பாய். வெரி குட். இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கானுங்க. இந்த இடத்துல நான் எப்படி அட்டென்ட் பண்ணுவேன்? ஹலோ, என்ன இப்போவா? அடடா, சரி சரி ஓகே. அட ரஞ்சன், நீங்கள் பாரு, கொஞ்சம் முன்னாடி போய் காரை ஓரமாக நிறுத்து. ஏன்? கொஞ்சம் வேலை வந்துருச்சு மேடம். இப்பவா? ரொம்ப நேரம்லாம் ஆகாது மேடம், வெறும் 2 நிமிஷம்தான். அப்போ சரி, கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டுங்க. அண்ணன் பரமை இன்னும் காணோம். 2 நிமிஷம் சொல்லிட்டு போனாரு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. போய் என்னன்னு பாருங்க. எங்க போனாருன்னு தெரியல மேடம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவர் வந்துருவாரு. இவர் எந்த வேலைக்கும் சரிப்பட்டு வர மாட்டாரு. நானே போய் என்னன்னு பார்க்குறேன். கிட்டு, நீ ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன? அட அம்பிகா மேடம், மேடம். கண்ணா, நீங்க தனியா எங்க வந்தீங்க? இப்படி வரக்கூடாது, அம்மா கிட்ட போங்க. குழந்தை இப்படி வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு ஒன்றும் அவ்வளோ எங்க காட்டு. நல்ல வேலை பெருசாக எதுவும் அடிப்படல, இல்லைன்னா இந்த குற்ற உணர்ச்சியால் தாங்கவே முடியாது. நீ பொறுமையா இருடா, இது ஆக்சிடென்ட் தான், நீ வேணும்னு பண்ணல. நீங்க அவங்க தானே பாக்ஸ் கிரிக்கெட் லீக்காரங்க? ஆமாம் சார், ப்ளீஸ் இங்கே கூட்டமாக நிற்காதீங்க, அப்புறம் குழந்தை பயந்துட போறா. பட் கொஞ்சம் வண்டியை பார்த்து ஓட்டுங்க. ஏதாவது ஒன்று ஆயிருந்தா. சாரி கைஸ், இனிமேல் நாங்கள் கவனமாக இருக்கோம். Yes, thank you. கண்ணா, உங்க அப்பா அம்மா எங்க? இல்ல, அப்போ நீங்கள் தனியாக இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என் அக்கா கூட இங்க வந்தேன். அப்போ உங்க அக்கா எங்க? அவங்க எழுந்துக்க மாட்டேங்கிறாங்க. எந்திரிக்க மாட்டேன்றாங்களா? என்னாச்சா உங்களுக்கு? எங்க இருக்காங்க அவங்க? சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க, உனக்கு தெரியுமா உங்க அக்கா எங்க இருக்காங்கன்னு? அதோ அம்பிகா அக்கா அங்க இருக்காங்க. கத்தியால குத்திருக்காங்க, ஒரு தடவை தான் தாக்கியிருக்காங்க. இந்த பொண்ணு இந்த குடோன்ல என்ன பண்ணிட்டு இருந்தா? அதுவும் இந்த சின்ன குழந்தை கூட? அது என்னன்னு இப்போ தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இது இந்த கொலை பிளான் பண்ணி நடக்கல. அப்படி பிளான் பண்ணி கொலை பண்ணியிருந்தாங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல போய் கொண்டு இருப்பாங்க. இது அரிசி குடோன், இங்க சுத்தி அரிசி மூட்டை மட்டும்தான் இருக்கு. சார், அப்படி பிளானிங் பண்ணி கொலை பண்ணலன்னா எவிடன்ஸ் கண்டிப்பாக இருக்கும்ல? அதான் இருக்கே, அங்கே பாரு. இந்த ஷூவோட அடையாளம் கொலகாரனோடது தான் இருக்கும். சுற்றி முற்றி என்ன இருக்குன்னு பாருங்க. ஜெயவந்தி, அவங்களோட பேக்கை செக் பண்ணு. எஸ் சார். கிஷோர் சார், நீங்கள் இந்த குடோனுக்கு வரும்போது இங்கே வேற யாரையாவது பார்த்தீங்களா? இல்லை சார், இங்கே வேற யாரும் இல்லை. யாராவது வெளியே ஓடுறத பார்த்துருக்கலாம். இல்லை. சார், சார், இந்த பேக்ல இந்த ட்ரக்ஸும் கன்னும் இருந்தது சார். கன்னா? அப்போ இந்த பொண்ணும் குற்றவாளியா? சார், அப்போ இவளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இவ உயிருக்கு ஆபத்துன்னு, அதான் இவ கன்னு வச்சிருந்திருக்கா. ஆனால் கன்னை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இது சமுதாயத்துக்கு என்னதான் சார் ஆச்சு? இந்த பொண்ணு இங்கே ட்ரக் டீலிங்காக வந்திருக்கா. பாவம், கூட அந்த பச்சை குழந்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்கா.
சரி, அந்த குழந்தை இவங்க பேரு அம்பிகான்னு சொன்னால? எஸ் சார். சார், ம். ஐடிலையும் அதே பேர் தான் சார், அம்பிகா. சார், ஆஃப்ரிடி, இங்க இந்த எரிஞ்சு போன பேப்பர் இருக்கு. ஏதோ நியூஸ் பேப்பர் துண்டு மாதிரி தெரியுது. இப்பதான் எரிச்சிருக்காங்க. அப்படின்னா சார் இந்த நியூஸ் பேப்பரில் ஏதோ முக்கியமான விஷயம் இருந்திருக்கு, இல்லைன்னா இப்படி எரிப்பாங்களா சொல்லுங்க? அப்படி என்ன முக்கியமான விஷயம்னு இப்போ தெரிஞ்சிடும். மயூர், வண்டிக்கிட்ட போய் எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வா. இந்த பேப்பரை பத்திரமா எடுத்து ஃபாரன்சிக் அனுப்புங்க. சார். வாங்க, அந்த குழந்தைய போய் பார்ப்போம். ஓகே சார். நீ சாக்லேட் சாப்பிடுவியா? எனக்கு எதுவும் வேணாம், நான் அக்கா கிட்ட தான் போகணும். அக்கா ஏன் வரல? கண்ணா, அக்கா வந்து உங்களை அப்புறமா பார்க்குறேன்னு சொன்னாங்க. அப்புறமாவா? அப்ப நான் என்ன பண்றது? அட, எங்க கூட வாமா, நாங்க நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போவோம். நான் எங்கேயும் வர மாட்டேன், நான் அக்கா கிட்ட போகணும். கண்ணா, அப்படி சொல்லக்கூடாது, பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. இந்த அங்கிள் ரொம்ப நல்லவர், இவர் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு. ம். ஜெயவந்தி, எஸ் சார். பாப்பாவை வண்டிக்கு கூட்டிட்டு போங்க. எஸ் சார். உங்களுக்கு நிறைய சாக்லேட்ஸ் கிடைக்கும், வா கிட்டு. அப்புறம் ஐஸ்கிரீமும். பாய் சொல்லு. பாய் பாய். இந்த கேஸை சீக்கிரம் சால்வ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அப்புறம் இன்னைக்கு நடந்த இந்த விஷயம் வளர்ந்து வர இந்த குழந்தையோட எதிர்காலத்தை என்னைக்கும் பாதிக்கக்கூடாது. நீங்க கவலைப்படாதீங்க, கிட்டு இனிமே எங்க பொறுப்பு. அந்த குழந்தை பாதுகாப்பான இடத்துக்கு போற வரைக்கும் அவ எங்க கூட தான் இருப்பா. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு நல்ல சிட்டிசனா உங்க கடமையை பண்ணியிருக்கீங்க. அந்த கடவுளும் எல்லாரையும் எந்தெந்த வழியில சேர்க்குறான் பாருங்க. அப்படி இந்த குழந்தை மட்டும் எங்கள் காருக்கு முன்னாடி வரலன்னா எங்களால் உதவி செஞ்சிருக்கவே முடியாது. அதுவும் சரிதான். ஓகே, இப்போ நீங்கள் போகணும்ல, உங்களுக்கு தான் மேட்ச் இருக்கே. அது அகமதாபாத் எக்ஸ்பிரஸ்க்கும் டெல்லி டிராகன்ஸ்க்கும் நடுவில் செமிஃபைனல் மேட்ச். வாவ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி Thank மச். you so much. தேங்க்யூ வெரி மச். டேஸ்டியாக இருக்குல்ல? அடடடா, கிட்டுவும் ஜெயவந்தியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க போல. அது சரி, கிட்டு கூட அந்த கேம் விளையாடியா இல்லையா? என்ன கேம்? அந்த கொஸ்டின் ஆன்சர் கேம். சரி, சரி சொல்லுங்க. முதல் கேள்வி, உங்களோட ஃபேவரட் கலர் என்ன? பிங்க். பிங்க். அடேங்கப்பா. அப்புறம் ஃபேவரட் ஃபுட் என்னது? திராட்சை. திராட்சை பழமா? அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்ல இன்னைக்கு திராட்சையை சாப்பிட்டீங்களா? இல்ல, சாண்ட்விச். சாண்ட்விச். பாத்தீங்களா, இந்த கேமை இவ ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்றீங்களா? நீங்களும் அம்பிகா அக்காவும் எங்க போனீங்க? நாங்க எல்லாரும் வெளியே போனோம். எங்கே வெளியே போனீங்க? யார் கூட? நான், அம்பிகா அக்கா, அப்புறம் ரஞ்சன் அங்கிள், அப்புறம் பரம் அங்கிள். அதுக்கப்புறம் நான் அம்பிகா அக்காவை தேடிக்கிட்டு அந்த பெரிய இடத்துக்கு வந்தேன். அப்ப பார்த்தா அங்க அக்கா தூங்கிக்கிட்டு இருந்தாங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நாங்க அந்த அங்கிளை கூப்பிட்டு பயங்கரமா திட்டுறோம், சரியா? பாப்பா, நீங்க எங்க இருக்கீங்க? எனக்கு தெரியாது. ஓ சரி, பரவாயில்ல. இனிமே நீங்க எங்க கூட இருங்க, நாங்க உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். ஜெயவந்தி, சரி, இப்போ நம்ம தூங்க போலாமா? கொஞ்ச நேரம் வந்து தூங்கு. கம் ஆன். வெரி குட். ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, அந்த 2 பேருக்கும் இந்த கொலையில சம்பந்தம் இருக்கு. அவங்க 2 பேர் வந்த கார் கூட என்னன்னு தெரியல. அந்த கார் எந்த காருன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்க கிட்ட நம்ம நெருங்கிடலாம். சார், இவங்க அம்பிகாவோட அம்மா, அப்புறம் இவங்க அவங்க தங்கச்சி கிருதி. என் அக்காவை கொன்னது யாரு? பரம் அப்புறம் ரஞ்சனா உங்களுக்கு தெரியுமா? இந்த பேரை நாங்க முதல் தடவை கேள்விப்படுறோம். இங்க பாருங்க, அம்பிகா கொலை செய்யப்பட்டது ஒரு ரைஸ் குடோன்ல. அவங்க ரைஸ் குடோனுக்கு ஏன் போனாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனா அம்பிகாக்கு அங்க என்ன வேலை இருக்க போகுது? அவ வந்து வத்சல் அநாத ஆசிரமத்துல தானே அவ வேலை பார்த்துட்டு இருக்கா. அநாத ஆசிரமமா? ஆமா. எங்களுக்கு அம்பிகாவோட பேக் கிடைச்சது. அதில் இந்த கன்,
அப்புறம் இந்த ட்ரக்ஸ் கிடைச்சது. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்க அம்பிகா கூட ஒரு சின்ன பாப்பா இருந்தா, அவ பேரு கிட்டு. அந்த பாப்பா உங்களுக்கு தெரியுமா? இந்த குழந்தை தான். எங்களுக்கு இந்த குழந்தைய தெரியாது. அந்த அனாதை ஆசிரமம் எங்க இருக்கு? அது கீர்த்தி நகர்ல. அட அட, அம்மா அம்மா. அட அம்மா அட, அம்மா அம்மா எழுந்துருங்கம்மா. என்னாச்சு? இவங்களுக்கு அம்மாக்கு என்னாச்சு? இவங்களுக்கு கேன்சர் இருக்கு. இவங்களை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். தண்ணி கொண்டு வா. போ போ போ. சீக்கிரம் ஆம்புலன்ஸ் அனுப்பி வைங்க. சார், அரை மணி நேரமாக ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் அம்பிகா ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்பா பரம் ரஞ்சன் கூட இந்த அம்பிகா எங்கே போயிட்டா? அவங்க 2 பேரும் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க. அவங்களும் ஃபோன் எடுக்கலையா? அவங்களும்னா வேற யார் ஃபோன் எடுக்கல? சார், அம்பிகாவும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அவங்களால இனிமே ஃபோன் எடுக்கவே முடியாது. என்ன சொல்கிறீங்க? இங்க பாருங்க, நாங்க சிஐடிஸ். இப்போ நாங்க பேச போற விஷயத்த பசங்க முன்னாடி பேச முடியாது. ஸோ இவங்களை ராஜு, பசங்க எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு போ. என்ன விஷயம்? சிஐடி, அதுவும் இங்கே? அம்பிகாவை கொலை பண்ணிட்டாங்க. அப்பா, இந்த விஷயத்தை இது வரைக்கும் நான் உங்ககிட்ட சொன்னதில்லை. அப்பா, அம்பிகான்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. நான் இன்னைக்கு இந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, மனசை தேத்திக்கோங்க. இங்க பாருங்க, அம்பிகாவோட பேக்ல கன்னு கிடைச்சிருக்கு. அப்புறம் ட்ரக்ஸ் பேக்கெட். இதை பத்தி உங்கள யாருக்காவது தெரியுமா? சார், அம்பிகாவோட அம்மாவுக்கு கேன்சர் சார். அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும். அதுக்கு பணத்துக்காக எப்பவாவது ட்ரக்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுவா சார். ஆனா இதுதான் கடைசி தடவைன்னு சொன்னா சார். அதுக்கப்புறம் இந்த வேலை எல்லாத்தையும் விட்டுறேன்னு சொன்னா சார். அப்புறம் சார், அம்பிகா கூட என் டிரைவரும் பாடி கார்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரு? அவங்க 2 பேரும் ஓடிட்டாங்க. அதான் எங்களுக்கு டவுட்டா இருக்கு. அம்பிகா கொலையில அவங்களுக்கு சம்பந்தம் இருக்கு. சார், அம்பிகா கூட ஒரு சின்ன குழந்தை வேற இருந்தா சார், கிட்டு. அவ நல்லா இருக்காளா? அவ நல்லா இருக்கா, எங்க கூட தான் இருக்கா. ஆனா இந்த கேஸ் சால்வ் ஆகுற வரைக்கும் அந்த குழந்தை எங்க கூட தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே எப்படி நடந்துச்சு? எங்களுக்கு தெரிஞ்சதுல ஒண்ணுதான். அதாவது அம்பிகா பாடி கார்டை தேடி போயிருக்கான்னு. அங்கதான் அவளை கொலை பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்து பாடி கார்டு மேல எனக்கு சந்தேகமா தான் இருந்தது. இன்னைக்கு காலையில எங்க அப்பா மேல கண்ணாடி விழுந்தது. அவன் கையை கட்டிட்டு சும்மா தான் நின்றுட்டு இருந்தான். கண்ணாடி விழுந்துதா? அப்பா, அநேகமா அது ஆக்சிடென்ட்டா அங்க இருக்கு. இருந்தா அந்த சந்தன் கார்பெண்டர் அந்த பாடி கார்டுக்கும் 2 பேருக்கு சம்பந்தம் இருக்கும். அப்படி ஒருவேளை அவங்களுக்கு சம்பந்தம் இருந்திருந்தா இவரை கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தா அம்பிகா ஏன் கொல்லணும்? அம்பிகாவோட கொலைக்கு காரணம் அவகிட்ட இருந்த ட்ரக்ஸ்ன்னு நாங்க நினைச்சோம். இல்ல சார், அந்த ட்ரக்ஸ்காரங்க கிட்ட இருந்து அம்பிகாவை நான் முன்னாடியே காப்பாத்திட்டேன் சார். இதுல கண்டிப்பா வேற யாருக்கும் சம்பந்தம் இருக்கு சார். ஓகே ஓகே, இவருக்கு ட்ரக்ஸை பத்தி நல்லா தெரியும் போல. இவரை கொஞ்சம் கண்காணிக்கணும். மோகன் எங்க? அப்படியா, சரி சார். அந்த கார் கிடைச்சிடுச்சு. அந்த டிரைவரும் பாடி கார்டு எடுத்துட்டு போன காருங்க எங்க பழைய ஆபீஸ் வாசல்ல. ஆனா அவங்க 2 பேரையும் காணோம். 2 பேரும் கேடியா இருக்காங்க. கார் இருந்தா அவங்கள ஈஸியா ஃபாலோ பண்ணுவேன்னு தெரிஞ்சதுனால அந்த காரை விட்டுட்டு போயிருக்காங்க. நீங்கள் அவங்க 2 பேரையும் எப்படி பிடிப்பீங்க? கண்டிப்பா பிடிப்போம். எங்களுக்கு அவங்க 2 பேரோட போட்டோ வேணும். பாத்தியா சச்சின், இதைத்தான் வேலை செய்கிற ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க. நம்ம சிஐடியோட 2 திறமையான டாக்டர்ஸ் வேலையில் அவ்வளோ பிஸியாக இருக்காங்க. அவங்களுக்கு இது கூட தெரியல நாம் லேபுக்கு வந்திருக்கிறோன்னு. ஆமாம், அப்புறம் எங்களுடைய இவ்வளோ கடுமையான உழைப்புக்கான பலன் தெரிஞ்சதுன்னா தேங்க்யூ சாலங்கேன்னு சொல்லிட்டு வெறுமனையாக கிளம்பிடாதீங்க. சார், அப்படின்னா சாலங்கி சாருக்கு பெரிய துப்பு கிடைச்சிருக்கு. பாஸ், எனக்கு அந்த ஷூல இருந்து டர்பன்டைன் அப்புறம் மரத்தூள் கிடச்சிருக்கு.
சார் அப்படின்னா மர வேலை செய்கிற கார்பெண்டராக இருக்குமோ? கண்டிப்பா இருக்கலாம் ஸ்ரேயா. அப்போ கொலைகாரன் மர வேலை பார்க்குறவனா? இல்லைனா மரம் வேலை பார்க்குறவன் ஹெல்ப் பண்ணியிருப்பானா? அப்புறம் இன்னும் ஒரு எவிடன்ஸ் சார். என்ன? இந்த அம்பிகாவோட உடம்புல இந்த காயம் இருக்கே, இது 5 இன்ச் ஆழமா இருக்கு. அப்புறம் இதுல இருந்து எனக்கு மீன் எண்ணெயும் கடல் உப்பும் கிடைச்சது. அப்படின்னா சரி, இந்த கேஸில் மர வேலை செய்கிற ஒருத்தன் சம்மந்தப்பட்டிருக்கான், அப்புறம் ஒரு மீனவனும் இருக்கலாம். ஆனா அப்படி அந்த 2 பேர்கிட்ட போய் நாம அடையணும்னா அப்போ சொலங்கே அந்த எரிஞ்சு போன நியூஸ் பேப்பரால நம்மளுக்கு உதவியா இருக்கும். இல்ல, அந்த எரிஞ்சு போன நியூஸ் பேப்பர் எவிடன்ஸ் அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது. சீக்கிரம் கிடைக்காதுன்னா ஏன் சார்? நிக்கில், அந்த நியூஸ் பேப்பரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அந்த பேப்பர் கிழிஞ்சு சிதறிடக்கூடாது. அதனால அதை டெஸ்ட்டுக்கு தகுதியானதா மாற்றணும். ஹலோ ஃப்ரெடி, என்ன எல்லாம் தெரிஞ்சிருச்சா? ஓகே சார், அந்த குடோன் முதலாளி குஷாலை பிடிச்சிட்டாங்களா சார்? கோடவுனோட முதலாளி குஷல். இவர் தான் சார் இந்த கோடவுனோட முதலாளி குஷல். இவர் சொல்றாரு அம்பிகாவே தெரியாதான். உங்கள் குடோனில் அந்த பொண்ணு கொலையானது எப்படி? தெரியாது சார், இந்த குடோனுக்கு நான் வர்றதே கிடையாது. சரி, என்கிட்ட இந்த மாதிரி 20-25 குடோன் இருக்கு. ஒவ்வொரு குடோன்லையும் ஒவ்வொரு மேனேஜர் வச்சுருக்கேன். இந்த இடத்தோட மேனேஜர் யார்? சார், அவனோட பேர் கொக்கா. அவர் வர சொல்லு. சார் சார் இந்த சிஐடி விஷயத்தில் நம்ம ஆட்டி விட்டு அவன் எங்கேயோ ஓடிட்டான் சார். இப்போ அவனோட ஃபோனும் போக மாட்டேன் சார். சார், இது குக்காவோட பயோடேட்டா. இதோ இந்த கண்ணாடி இருக்கு இல்லையா, இது சாதாரண கண்ணாடி இல்லை, ஸ்பெஷல் கிளாஸ். இதுக்கு நாம் எவ்வளோ வெப்பநிலையை கொடுத்தாலும் எவ்வளோ சக்தியை கொடுத்து சூடு பண்ணாலும் இந்த கண்ணாடி எதுவும் ஆகாது. ஆனால் இந்த கண்ணாடி சூடாகும். அப்புறம் இதனுடைய சூடு இந்த இந்த பேப்பர் துண்டை டிரான்ஸ்மிட் பண்ணும். அப்புறம் இந்த பேப்பர் துண்டு நல்லா சூடாகும். அதனால் இதில் என்ன எழுதியிருக்கோ அது ரொம்ப தெளிவாக தெரியும். காட்டுறேன் பாருங்க. ஆயிரத்தி 500 டிகிரி. சார் அங்கே பாருங்க, 7/286 கோகாவோட வீடு. இந்த அட்ரஸ் உண்மையா போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ உனக்கு இடுப்பு மட்டும் தான் உடைஞ்சது. அடுத்த தடவை எனக்கோ இல்லை என் குழந்தைங்களுக்கோ பிரச்சனை கொடுத்தா உன் எலும்பு உடைச்சிடுவேன். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஒரு நிமிஷம் மேடம், நீங்க என்ன பண்றீங்க? அதனால உங்களுக்கு என்ன? ஆமாம் மேடம், நாங்கள் கேட்போம் தான். ஏன்னா நாங்கள் சிஐடியா? நல்ல வேலை சார், நீங்கள் வந்துட்டீங்க. இந்த ராட்சசி முதல்ல புருஷங்கிட்ட ரவுடித்தனத்தை காட்டணும், அப்புறம் இப்போ வீட்டு ஓனர் மேலே, அதாவது ஏன் மேலே. புருஷங்கிட்டே ரவுடித்தனம்? வேற என்ன பண்ற சார்? நேத்து என் புருஷனை வீட்டை விட்டு வெளியே துரத்துனேன். அப்புறம் இன்னைக்கு இந்த வீட்டு ஓனர் என்னையையும் என் புள்ளையையும் வெளியே அனுப்ப வந்திருக்கான். மாசம் கரெக்ட் டைமுக்கு வாடகை கொடுக்குறேன். ஆனா இந்த ஆள் எங்களை நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறான். எதுக்கு? அதான் இவங்க கரெக்டா வாடகை கொடுக்குறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு வெளியே அனுப்ப பாக்குற? ஆனா இந்த ஆள் என்ன சார் சொல்றது? நான் சொல்றேன் சார், இந்த ஆளுக்கு எங்களை விட அதிகமா வாடகை கொடுக்கறதுக்கு இன்னொரு ஆள் கிடைச்சிட்டாங்க. அதனால நினைச்சிருக்காரு இந்த அபல பொம்பளையும் அப்பாவி குழந்தைங்களை வெளியே தூக்கி வீசிட்டோம்னா அவங்களுக்கு இந்த வீட்டை கொடுக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. நீ எப்படி இப்படி நினைக்கலாம்? புருஷன் வீட்டுல இல்ல, அம்மாவையும் குழந்தையும் வீட்டை விட்டு அனுப்பிடுவியா? நல்லா கேளு, மறுபடியும் இந்த மாதிரி தப்பு நடக்கூடாது, புரியுதா? கிளம்பிங்கிறது. ஐயோ அம்மா, அப்பா, ஐயோ. அது சரி, இந்த கோகாவை எங்க பாக்குறது? தெரியாது சார். ஆனா நீங்க எதுக்கு அவரை தேடிட்டு இருக்கீங்க? இப்ப அவர் என்ன பண்ணி தொலைச்சாரு? அம்பிகான்னு ஒரு பொண்ணு அநாத ஆசிரமத்தில் வேலை பார்க்குறா. அவளை மர்டர் பண்ணியிருக்காங்க. இதில் உங்கள் புருஷனுக்கும் சம்மந்தம் இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? அநாத ஆசிரமத்தில் வேலை செய்கிற பொண்ணா? ஆமாம். ஏன் சார், அவர் நேற்று ஃபோனில் யார்கிட்டயும் பேசிட்டு இருந்தார் சார். அங்கே நிறைய பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொன்னார் சார். ஒருவேளை அவர் அந்த பொண்ணோட அநாத ஆசிரமம் குழந்தைங்களை பற்றி தான் பேசிட்டு இருந்தாரோ? அப்படின்னா அநாத ஆசிரமம் நியூ இயர் செலிப்ரேஷனில் ஏதாவது நடக்க போதா? யாரையாவது தாக்க போகிறாங்களா? சார், அம்பிகாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அவங்க அம்பிகாவை கொண்டு இருக்காங்க. அப்படின்னா சார், கார்பெண்டர் சந்தன் கூட இதில் சம்மந்தப்பட்டிருக்கணும் சார். தனஞ்சய் மேலே கண்ணாடியை போட்டவர் இருக்கலாம்.
சரி, இந்த சந்தனுங்கிற கார்பெண்டர் அந்த கொக்கோட ஃப்ரெண்டா? ஆமாம் உண்மைதான் சார். ஆனால் அவனோட அட்ரஸ் எதுவும் என்கிட்ட கேட்டுறாதீங்க. அவனும் என் வீட்டு ஆம்பளை மாதிரி ஒரு தருதல தான். இவங்களுக்கெல்லாம் எந்த அட்ரஸும் இருக்கிறது இல்லை சார். கார்பெண்டர் வேலைக்கு சூப்பர்வைசர் கூட சொல்லி அனுப்பலாம். நிக்கில், ஒரு வேலை பண்ணு. சந்தனை யார் வேலைக்கு அனுப்பியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோ. அப்புறம் பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாரை தாக்க போகிறாங்கங்கிற விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சாகணும். வண்டியில் இருக்கக்கூடியது கிளச்சு, பிரேக்கும், கியரும். எங்கள் எல்லாரும் சார்போம் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். அட நீங்களாம் யாருப்பா? நாங்கள் ஃபன்னி டெக்கரேட்டர்ஸ்லேருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு சாயந்தரம் பார்ட்டிக்கு தேவையான டெக்கரேஷன் பொருட்கள், சாப்பாட்டுக்கு தேவையான கேட்டரிங் பொருட்களோட வந்திருக்கோம். அந்த அம்பிகாக்கு தான் ஆர்டர் கொடுத்தாங்க. அம்பிகாவே தேடி வந்தாங்களா? ஐயோ இல்லைங்க, அவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. எங்ககிட்ட ரிசிப்ட் கூட இருக்கு. எங்க பாருங்க, இதுதான் ஆர்டர் ரிசிப்ட். எங்க கொடு. சரி சரி, நீங்கள் போய் உங்கள் வேலையை ஆரம்பிக்கலாம். வாங்க, எல்லாரும் மேலேயும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். எல்லாரும் சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்காங்க. இங்க பாருங்க, நியூ இயர் பார்ட்டியில் ஏதோ பெரிய விஷயம் தான் நடக்க போகுது. அதை நீங்க கவனிங்க. எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே? சொல்லு சோலங்கே, அந்த நியூஸ் பேப்பர் சூடாயிடுச்சு. அந்த முக்கியமான விஷயத்தை எப்போ காட்டும்? அரை காட்டும் பாஸ், காட்டும். லைட் ஆஃப் பண்ணுமா? தாரிகா ரெடி? ஆ, இங்க பாருங்க பாஸ், கண்ணாடி ரெட்டா ஹாட் ஆயிடுச்சு. இப்போ இதனுடைய டெம்பரேச்சர் நியூஸ் பேப்பர் மேலே டிரான்ஸ்மிட் ஆக போகுது. ரெடி? இப்போ இது டிரான்ஸ்மிட் ஆயிடுச்சு. பஸ் இந்த நியூஸ் பேப்பர் பேஜில் ஜெல்ஃபா ரேஸை போடுறேன். இந்த ஜெல்ஃபா ரேஸ்னால இதில் என்ன எழுதியிருக்கோ நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். தாரிகா, லைட்ஸ் ஆஃப். இங்க பாருங்க, இது ஸ்கெட்சு. இந்த ஸ்கெட்சில் யாரோட கொலையோ நடக்க போற அறிகுறி. ஆனா இந்த இடம் பார்த்தா அதே அனாதாசிரமம் மாதிரி தான் தெரியுது. அப்படின்னா இந்த கொலை ஆசிரமத்தில் நடக்க போதா சார்? முதல்ல தனஞ்சய் மேலே கிளாஸ் விழுந்தது. பாடிகார்டை ஃபாலோ பண்ணிட்டு போன அம்பிகா இறந்துட்டா. அப்பா, அந்த குமார் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தருக்கு ஆபத்து இருக்கு. சார், அம்பிகா இறந்து போய் சில மணி நேரம் கூட ஆகலை. இங்கே நாம் பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அட எனக்கும் தெரியும் திவ்யா. ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, ஷோ மஸ்ட் கோ ஆன்னு. ரெடி சார். எவ்வளோ சூப்பர் பார்ட்டியில் எனக்கு என் சின்ன வயசு ஞாபகம் வருது. சம்பு, பூமியே அதிருதுப்பா. ஸ்ரேயா, இங்க பாரு ஸ்ரேயா, அந்த சந்தன் கார்பெண்டர் சூப்பர்வைசர் கிட்ட விசாரிங்க. அந்த சந்தன் எங்க இருப்பான்னு. அவனை தூக்குங்க. அப்புறம் அவனுடைய ஃப்ரெண்டு கொக்கா மேனேஜர், அவன் முதல்ல மீன்காரன். அவனுடைய கத்தியால தான் அம்பிகாவை கொலை பண்ணியிருக்காங்க. அவனை பத்தி முழுசா விசாரிங்க. அப்புறம் எனக்கு மெசேஜ் கொடுத்துட்டே இருங்க. ஓகே சார்? எனக்கும் கவலையா இருக்கு. அப்புறம் அந்த கொலைகாரனால அந்த கும்பல்ல பாவம் அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. குழந்தைங்களுக்கு நாம எதுவுமே ஆகவிட மாட்டோம். எல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சது. அஸ்வின், இங்கே வாப்பா. 11:15 ஆகுது. ஏசிபி சார் இந்நேரம் வந்துக்கிட்டு இருப்பாரு.
இங்க பாருங்க பசங்களா, இப்போ உங்க எல்லாருக்குமே பிரைஸ் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இங்க வந்த எல்லா பசங்களும் இந்த ப்ரோக்ராமை ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஆனா முதல் பிரைஸை ஜெயிக்கிறது ஜீத்து தான். அப்பா போங்க போங்க, சீக்கிரம் பசங்க உள்ள கூட்டிட்டு போங்க. நீங்க உள்ள போங்க. சீக்கிரம் போங்க. இல்லைங்க, வாடா. அட பரம், நீயா? எங்களை காப்பாத்துன்றதுக்காக உன்னை வேலைக்கு வச்சா நீயே எங்களை கொலை பாக்குறியா? இதெல்லாம் பண்றது நீங்க தானா? எந்திரிங்கடா, சீக்கிரம் சொல்லுங்க, இதெல்லாம் எதுக்காக செஞ்சீங்க? சார், எனக்கு பணம் கொடுத்தாங்க தனஞ்சயும் அஸ்வினையும் கொல்றதுக்காக. யார் கொடுத்தாங்க அந்த பணத்தை? எனக்கு தெரியாது சார். எங்களுக்கு பணமும் மெசேஜும் கிடைக்கும். நாங்கள் எங்களோட வேலையை முடிச்சுக்கிட்டு போயிட்டே இருப்போம் சார். ஆனால் எங்களோட பிளானிங்கை பற்றி அம்பிகா அக்காவுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் பாவம் அவங்க அவங்களோட உயிரையை விட வேண்டியதாக போயிடுச்சு சார். சார், இதுதான் கதையில் இருக்கிற ட்விஸ்ட். கார்பெண்டர் சந்தன். நான் எதுவும் பண்ணல சார். அப்போ செஞ்சது யாரு? செஞ்சது யாரு? சார் சார் எனக்கு பணம் கொடுத்தாங்க இன்னைக்கு காலையில் தனஞ்சய் சார் மேலே கண்ணாடியை போடுறதுக்கு. பணம் கொடுத்தது யாரு? சார் எனக்கு தெரியாது சார். வீட்டு வாசலில் பணத்தையும் லெட்டரையும் வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த லெட்டரில் தான் எழுதி இருந்துச்சு, அதாவது தனஞ்சய் சார் மேலே கண்ணாடி விழக்கூடாது, அவருக்கு பக்கத்தில் விழணும்னு அதில் எழுதி இருந்துச்சு. தனுஞ்சய் சார் மேல கண்ணாடி விழக்கூடாது. வாரே வா, தனஞ்சய் சார் விசித்திரமான எதிரியா இருக்கான். உங்களை அவன் ஷூட் பண்றான், ஆனா குண்டு உங்க கையை தொட்டுட்டு போயிடுது. பரவாயில்ல சார், ஒவ்வொரு மனுஷனோட எதிரியும் தனஞ்சய் சார் எதிரி மாதிரியே இருக்கணும். கண்டிப்பா. அப்பா என்ன பண்றீங்கப்பா? ஏய், நான் உனக்கு அப்பங்கிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஆள் மாறி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட ஃபேமிலி சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்துச்சு. அங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டில் உன்னோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. அதனால தான் உன்னோட அப்பாவோட பேரை நான் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்தேன். இவ்வளோ பெரிய துரோகமா? ஆமாம், நான் துரோகம் தான் பண்ணியிருக்கேன். நான் விஜய் பர்மாரில் இருந்து தனஞ்சய் குமார் ஆயிட்டேன். அதான் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடுச்சுல, அப்புறம் ஏன் என் உயிர் எடுக்க பார்க்குறீங்க? ஏன்னா என்னோட விருப்பம் கோடிக்கணக்கான இந்த சொத்து அது என்னோட பையனுக்கு மட்டும்தான் கிடைக்கணும், நவீனுக்கு கிடைக்கணும். அப்பா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு சொத்து வேணும்னு நான் எப்பப்பா கேட்டேன்? இங்க பாரு கண்ணா, நீ ஏழ்மையை பார்த்தது கிடையாது. அதனால தான் பணத்தோட அருமை என்னன்னு உனக்கு தெரியல. வாயமுடு, ரொம்ப ஏழ்மையை பார்த்தல்ல நீ. அப்போ எல்லா ஏழையும் பணக்காரனாகிறதுக்கு குற்றப்பாதையில் போறானா? உனக்கு சொத்து சும்மாவே கிடைச்சிருக்கு, இவருடைய அப்பாது. ஆனா இல்ல, பேராசைன்ற எண்ணம் என்னைக்கும் திருப்தி அடைறதில்ல. ஏசிபி, உன்னோட அட்வைஸை இங்கே கேட்க எனக்கு விருப்பம் இல்லை. இதுக்கப்புறம் என்னை யாராவது தடுக்க முயற்சி பண்ணாங்க, அஸ்வினோட சேர்த்து அவங்களும் சாகணும். ஒழுங்கா வாடா. நவீன், என்ன பண்ற? இந்த வயசுல சிவனே உட்கார வேண்டிய நீ குற்றங்களை செய்ற? இது நல்லதில்லை உனக்கு. பசங்களா, புது வருஷம் பிறக்கிறதுக்கு 10 seconds தான் பாக்கி. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுவோம். 10 9 8 7 6 5 4 3 2 1. பசங்களா, இந்த வருஷம் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்துருச்சு. சார், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நம்ம இவ்வளோ சூப்பரான நியூ இயரை கொண்டாடுறோம். ஆமா சார், குழந்தைங்களோட சேரும்போது குழந்தைங்க ஃபீலிங் கிடைக்குதுல்ல. ஹாப்பி நியூ இயர் அங்கிள். அட கண்ணா கிட்டு, உனக்கும் ஹாப்பி நியூ இயர். அம்பிகா அக்கா இன்னும் வரவே இல்லையே. கெட்டுக்கண்ணா, அம்பிகா அக்கா ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அநேகமாக திரும்பி வர முடியாது. ஆனால் அவங்க எப்போவும் உன் மேலே பாசம் வச்சுருப்பாங்க.
தூரம்னா எங்க? கிட்டு கண்ணா, உன்னுடைய அம்பிகா அக்கா கடவுளுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. என்னோட அப்பா அம்மாவும் அங்கே தான் இருக்காங்க. எல்லாருமே எதுக்கு என்னை விட்டுட்டு அந்த கடவுளோட வீட்டுக்கே போயிடுறாங்க? கிட்டு, உங்க ஸ்ரேயா அக்கா உங்களை விட்டுட்டு என்னைக்கும் போக மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். சரி வாங்க, இந்த புது வருஷத்துல நாம எல்லாரும் ஒரு நல்ல வேலையை பண்ணுவோம். அது மக்களுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரட்டும். சோகமான முகத்துல சந்தோஷம் வரட்டும். கிட்டு போல இந்த மாதிரி அனாதை பசங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கெல்லாம் குடும்ப அன்பு கிடைக்கிறது இல்ல. யாருக்கெல்லாம் உரிமை இருக்கோ சரி வாங்க, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. ஏன்னா ஒன்றும் தெரியாத இந்த குழந்தைங்க இவங்களோட சிரிப்பு நாலா பக்கமும் எதிரொலிக்கட்டும். என்ன சொல்றீங்க பசங்களா? இந்த குழந்தைங்க தான் நம் நாட்டுடைய எதிர்காலம். சோ இந்த பசங்க சார்பா அப்புறம் எங்களுடைய இந்த சிஐடி டீம் சார்பாவும் ஹாப்பி நியூ இயர்.